மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவ மாணவியர்களுடைய மீண்டும் பள்ளிக்கு செல்லலாம் என்ற கருப்பொருளிலே இடம்பெற்ற நிகழ்வு சம்பந்தமாகவும், இது காரணகர்த்தாவாக இருந்த அன்னை மதீனா, அந்த அன்னை மதீனா உருவாவதற்கு சரித்திர சாதனையாளர்களாக யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. சென்ற சனி மற்றும் ஞாயிற்று தினங்களில் பழைய மாணவர்களுடைய மீண்டும் பள்ளிக்கு போகலாம், கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கருப்பொருள்ல அந்த நினைவுகளை மீட்டி பார்க்குற ஒரு விஷயம் ஒரு வரலாற்று சான்றாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், நிறைய பேர் பள்ளி பருவத்தை சுமையாக பார்க்கின்ற காலமாக இருந்தாலும் அந்த பருவம் முடிஞ்சதுக்கு பின்னால பாடசாலைக்கு போறதுக்கு அங்கிருந்த நினைவுகள், கற்பித்த ஆசிரியர்கள், சக மாணவர்களை சந்திக்கிற அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அமைறது குறைவு. ஆனால் அந்த பாக்கியம் அன்னை மதீனா என்றெடுத்த குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அவர்களை பொறுத்தவரையில். இந்த ஒரு விஷயம் ஆண்களுக்கென பெண்களுக்கென 2 தினங்களில் நடந்தது. சனிக்கிழமை பெண் மாணவர்களுக்கானது, அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆண் மாணவர்களுக்கானது. இரண்டுமே ஒரே அம்சத்தை உள்ளடக்கியதுதான். அதனுடைய ஷெடியூல் ஒரு விதமாகத்தான் இருந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் திட்டமிட்டு அழகுற அமைய பெற்றது. நான் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நடந்த விஷயங்களை சொல்லிட்டா அதுதான் சனிக்கிழமையும் நடந்திருக்கு என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வழமை மாதிரி பாடசாலைக்கு செல்லும் பொழுது கருப்பு காட்சட்டையும் வெள்ளை ஷர்ட்டும் கொடுத்து ஒரு புத்தக பையோடு பழைய மாணவர்கள் ஒரு சாப்பாட்டு பாக்ஸ் தண்ணி போத்தலோட அதிகாலையிலே பாடசாலைக்கு வந்திருந்தனர். வந்ததுக்கு பிற்பாடு வழமை போல அன்றைய தினம் கராத் அஷேக் சிராஜ் ரஹீம் அவர்களால் ஓதப்பட்டது. தற்போதைய அதிபர் அன்சார் ரஹீம் அவர்களால் ஒரு உரையும் நிகழ்த்தப்பட்டது. அதற்கு பின்னால் பாடசாலையினுடைய கீதம் கம்பீரமாக ஒலிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பழைய முன்னைய நாள் அதிபர் சித்திக் அவர்களால் ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த உரையிலே வார்த்தைகள் முட்டி, உணர்வுகள் ததும்ப, கண்ணீர் வடித்து அவர் பேசியது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. நிறைய பேருடைய கண்கள் இருந்து கண்ணீரும் வர ஆரம்பித்தது. உண்மையில் என்னவோ இப்படியான ஒரு சமூகத்தை மீண்டும் மாணவர் பருவத்தில் இருந்தவங்களை எப்பதான் பார்க்க கிடைக்கும், கண் மறைகிறதுக்கு முதல் இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே என்று எண்ணி ஆனந்த கண்ணீரோ என்னவோ தெரியவில்லை. அது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் பார்க்கப்பட்டது. அதற்கு பின்னால் மாணவர்கள் வளமையாக சில பேர் பிந்தி வருவாங்க இல்லையா, லேட்டாக எழும்பி, இவங்களுக்கு அன்பாக ஒரு பெரும்பால் அடி அடித்ததாகவும் சொல்லப்படுது. சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லையா, பழைய நினைவுகள் எல்லாம் அதை மீட்டி தரும் இல்லையா. அதுக்கு பிற்பாடு அவங்களுடைய பிரமாண்டமான பாடசாலை கொடியை எடுத்துக்கொண்டு பவனியாக மைதானத்தை நோக்கி சென்றிருந்தது ஒரு கண்கொள்ளா காட்சி. ஒவ்வொரு பெஞ்சும் தனித்தனி ஆடைகள் அணிந்து அழகான முறையிலே தங்களது கொடியை தூக்கியவாறு அங்கு சென்று அங்குடைய அமர்விலே அங்கு இடம்பெற்ற அமர்வுல அதிபர் வரவேற்புரையாளை தலைமுறை நிகழ்த்தியிருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல பழைய அதிபர்கள், ஆசிரியர்கள் நினைவு கூர்த்தப்பட்டு, பாராட்டப்பட்டு, கவிதைகள் வாசிக்கப்பட்டு, அதே சமயம் அந்த நிகழ்வுல ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் அருக்கம் நூர் ஹாமித் அவர்களுடைய உரையும் இடம்பெற்றதாகவும், சனிக்கிழமை நிகழ்வுல இலங்கை மின்சார அதிகார சபையின் இணை பொது முகாமையாளர் பொறியியலாளர் முனவரா கலந்து சிறப்பித்ததும் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த உரைகளுக்கெல்லாம் பிற்பாடு அங்கிருந்த பகட்போசனத்தோடு பாடசாலை வகுப்பறைகளுக்கு சென்று வகுப்பறையிலே அமர்ந்து பாட புத்தகங்களை எடுத்து அவர்களுக்கு கல்வியூட்டிய ஆசிரியர்கள் அந்த வகுப்பறையில் அவர்கள் பாடங்களை போதித்து பழைய நினைவுகளை பேசி கதைத்து, உண்மையிலே அது ஒரு அருமையான காலம் இல்லையா. இப்படியான வாய்ப்பு என்பது சொல்லும் போதே நமக்கே ஒரு வகையான சந்தோஷமும் ஒரு கற்பனையும் ஏற்படுது இல்லையா, நமக்கு ஒரு வாய்ப்பு அமையாதா அப்படின்ற மாதிரி. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் அப்படி நடந்து வளமையா 2 மணிக்கு பாடசாலை முடிஞ்சிடும். ஆனா அந்த பெண்கள் தரப்பாக இருக்கலாம், ஆண்கள் தரப்பாக இருந்தாலும் 2 மணியோட முடியலை, 4:30, 5 மணி, 6 மணி வரைக்கும் பாடசாலையை விட்டு நகர முடியாம உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகளோடு அங்கு பழைய நினைவுகளோடு வாழ்ந்த ஒரு தருணம் அது. அது கேட்ட நேரத்தில் அந்த பாடசாலைக்குள்ள ஒரு மாணவியாக திரும்ப போறதுன்றது அடைஞ்ச சந்தோஷம் நான் வாழ்க்கையில் ஒரு கணத்திலும் அடைஞ்சதில்லைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. மீண்டும் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சுமையோடு கவலையோடு திரும்பி வந்ததாகவும் சொல்றாங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் மேலாக ஐரோப்பால இருந்து கூட இந்த ஒரு நிகழ்வுக்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்து வந்தவங்களும் உண்டு. ஜனாசாக்கள் கூட வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையாத சந்தர்ப்பத்திலும் கூட இதுக்கு பிரயத்தனம் எடுத்து பழைய மாணவர்கள் ஐரோப்பில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்கன்றது எவ்வளவு தூரம் அந்த பாடசாலை நேசிக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த நிகழ்வுல பிரதி அதிபர் ஆசிரியர் ஜிப்ரீல் இந்த பாடசாலைக்கு பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நல விரும்பிகள் செய்கின்ற சேவைகள் பற்றி, அபிவிருத்திகள் பற்றி பேசியிருந்தார். 32 குழுக்களாக பங்கு பிரித்து வளங்கள்
அபிவிருத்திகள் செய்யப்படுவதாக சொல்லியிருந்து அவர்களுக்கு நன்றியும் அவர் கூறியிருந்தார். இப்படி இந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துல உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக திட்டமிட்டு பழைய மாணவிகள் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி பெற்றோர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய அர்ப்பணித்தோடு செவ்வனே நடந்து முடிஞ்ச இந்த ஒரு விஷயம் இதை நடத்தி முடித்த ஏற்பாட்டு குழுக்கு முதற்கான் அதிபர் உட்பட பிரதி அதிபர், அதே போன்று இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதோடு, இப்படி ஒரு மதீனா தேசிய பாடசாலை அப்படின்னு ஒரு இந்த வளம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதனுடைய சேவைகள் என்ன, இது குறைத்தவர்கள் யார் என்ற வரலாறையும் கட்டாயம் நாங்கள் பேசியாக வேண்டும். 1935ஆம் ஆண்டு எமது மண்ணிலே பிறந்த 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடவளை மண்ணில் கற்றவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அன்று தொங்கக்கட முதலாளி என்று அறியப்படுகின்ற அபூபக்கர் லப்பை சையது முகமது என்பவர் 36 மாணவர்களோட 4 ஆசிரியர்களோட அந்த பிரதேசத்துல ஒரு பாடசாலையை உருவாக்கி அதை ஸ்தாபிச்சு வைக்கிறாரு. இதுல முதல் மாணவனாக மர்ஹூம் ஜப்பார் என்பவரும், முதல் மாணவியாக உம்மு சல்மா என்ற ஒரு மாணவியும் சேர்க்கப்படுறாங்க. இப்படி இந்த முதலாவது காலகட்டத்துல இந்த பாடசாலை உருவாக்கப்படுது. 1936ஆம் ஆண்டு அரச கலவன் பாடசாலையாக இது பேர் சூட்டப்படுது. அதுக்கு பிற்பாடு 1944 SSC வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு, அதற்கு பிறகு 1952ஆம் ஆண்டுல மேல்நிலை கீழ்நிலை என்று 2 பேராக பிரிக்கப்பட்ட 14 வகுப்பறைகள் அங்கு உருவாக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய பெயர் மடவளை தமிழ் வித்தியாலயம். தமிழ் வித்தியாலயம் என்பது இனத்தின் அடிப்படையில் வைத்த பெயர் அல்ல, மொழியின் அடிப்படையில் வைத்த பெயர். அதற்கு பிறகு பெண்கள் படிக்கவில்லையே, அவர்களுக்கும் ஏதாவது வழிகாட்ட வேண்டுமே என்ற நன்னோக்கிலே 1958ஆம் ஆண்டு பெண்களுக்கான ஒரு பாடசாலை நிறுவப்படுது. அதுக்கு பிற்பாடு 1961 இது தமிழ் மகா வித்தியாலயமாக பெயர் சூட்டப்படுது. இந்த காலப்பகுதியில் அதிபர்களாக இருந்தவர்கள் தான் ஆசிரியர் முஸ்லிம், அதற்கு பின்னால் சனி முகமது சல்பீன், காசிம் ஆசிரியர், மொஹ்சின் JP ஆகியோர் அதிபர்களாக கடமையாற்றுகின்றனர். இந்த காலகட்டத்தில் தான் தனியாக இயங்கிக் கொண்டிருந்த பெண்கள் பாடசாலை, அந்த பாடசாலையை இந்த மடவள மகா வித்தியாலயத்தோடு இணைக்கிற ஒரு வேலை திட்டம் 1967 இடம்பெறுது. இங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான், இன்னைக்கு ஒரு பெண்கள் பாடசாலை என்று எவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்குது, இருந்த ஒரு விஷயத்தை இல்லாமலாக்கிட்டு எதற்காக கலவனாக இரண்டையும் சேர்த்துக் கொண்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கும் இல்லையா? ஆனால் அன்றிருந்த சூழ்நிலை வேறு. அன்றிருந்த சூழ்நிலை எப்படி என்று கேட்டா, இந்த மடவள மகா வித்தியாலயம் பௌதிக வளத்திலும் சரி, மனித வளத்திலும் சரி, எல்லா வகையிலும் அது வளர்ச்சி அடைகின்ற காலம் அது. ஆனால் பெண்கள் பாடசாலைக்கு மனித வளங்கள் எதுவுமே இல்லாமல் பெண்களுடைய கல்வி ஒரு தொய் நிலையில் இருந்ததுனால அதை சமப்படுத்துவதற்காக இப்போதைக்கு நாங்கள் இந்த மகா வித்தியாலயத்தோடு பெண்களை முனைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டம் அன்றைய சூழ்நிலையில் எடுக்கப்பட்டது. காலத்தின் தேவையாக இருந்திருக்கலாம் என்பது எனது பார்வை. அதற்கு பிற்பாடு அதிபர் ஃபாரூக் அவர்களுடைய காலப்பகுதியில் கலைப்பிரிவு, அதே போல விஞ்ஞான பிரிவு, அதே போல வர்த்தக பிரிவு என்று பல்வேறு பிரிவுகள் உயர்தர நிலைகளில் உருவாக்கப்பட்டு, அதற்கு பிற்பாடு 1971 மதீனா தேசிய பாடசாலை என்று சொல்லுவோம் இல்லையா, இதற்கு முதன் முறையாக ஒரு பல்கலைக்கழக பிரவேசம் கிடைக்குது. அதற்கு பிற்பாடு 1980 காலப்பகுதியில மத்திய கல்லூரியாக இது தரம் உயர்த்தப்படுது. 1980 காலப்பகுதியில மருத்துவ பீடம், பொறியியல் பீடம், வர்த்தக பீடங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டது இலங்கை அளவிலே தேசிய மட்டத்திலே மதீனாவுடைய கீர்த்தி உயர ஆரம்பித்தது. அன்றிலிருந்தே மக்கள் மதீனா என்றால் மடவள என்ற ஒரு அடையாளத்தோடும், மடவள என்றால் மதீனா என்ற ஒரு அடையாளத்தோடும் பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவானது மட்டுமல்ல, பல கோணங்களிலிருந்தும் பல திசைகளிலிருந்தும் மாணவர்கள் இங்க கல்வி படிக்கின்ற ஒரு முறைமை உருவானதாகவும் அந்த வரலாறை பார்க்க முடிகிறது. 1994ஆம் ஆண்டு தேசிய பாடசாலையாக இது தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் அதிபராக இருந்தவர் தான் அதிபர் முனவர் அவர்கள். அதே போல சித்திகாசருடைய காலப்பகுதி அதிபராக கடமையாற்றும் பொழுது பௌதிகம் பாரிய அளவுல விஸ்திரப்படுத்தப்பட்டதாகவும் பாரிய அளவுல அவைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எங்களுக்கு தெரியும் 2001ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது 11 இளைஞர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நினைவு குறித்து அஷ்ரஃப் ஞாபகார்த்த கேட்போர் கூடம் ஒன்று நிறுவப்பட்டது. இந்த காலகட்டத்தில் 2003ஆம் ஆண்டுல ஆங்கில பிரிவு இந்த பாடசாலையில உருவாக்கப்படுது. அதே போன்று இந்த காலகட்டங்கள்ல பல்வேறு அதிபர்கள் தமது சேவையை வழங்கியிருக்கிறாங்க. அதுல லுக்மான் ஆசிரியரை குறிப்பிட்டு சொல்லலாம், அலிஜின் ஆசிரியரை சொல்ல முடியும், நசீர் ஆசிரியர், ஹிதாயமிஸ் போன்றவர்களும் அங்கு கடமையாற்றினாங்க. தற்போதைக்கு இருக்கின்ற அதிபர் அன்சார் ரஹீம் அவர்கள், அதே போன்று தற்போதைய பிரதி அதிபர் ஜிப்ரில் அவர்களுடைய அளப்பெரிய பணியும் சேவையும் இப்போதைக்கு பார்க்க முடியுமாக இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இப்படியான ஒரு வளர்ச்சியில
இந்த பாடசாலை இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். எனவே இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று மதீனா என்ற ஒரு நாமம் உலக அறிய தெரிய வந்ததுக்கான காரணம் இவர்களுடைய கடுமையான உழைப்பு என்று சொல்ல வேண்டும். இதனூடாக எதை அடைய போகிறோம் என்ற ஒரு கேள்வியும், இதனூடாக எதை இந்த சமூகத்துக்கு வழங்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு தேவையும் உண்டு. அதை அடையும் பட்சத்தில் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்ப்பேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் பாடசாலையினுடைய கல்வி மட்டம். 1980 1996 இந்த காலப்பகுதியில மடவளை மதீனா இந்த உலகத்திற்கு ப்ரொடக்ட் பண்ணின மாணவர்கள் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்கள். பொறியியலாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், கணக்காளர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், லோயஸா இருக்கலாம், இப்படி எல்லா துறையினரையும் அது ப்ரொடக்ட் பண்ணிருக்குது. ஆனா இந்த ஒரு நிலை மாறுவதற்கு கல்வியில் புரட்சி மாற்றம் வர வேண்டும் என்பது இன்னைக்கு வந்து பாடசாலை மாணவர்களிடத்துல படிக்கின்ற ஆர்வம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு கவலை. வெளிநாடு செல்ல வேண்டும், யூரோப் போக வேணும், நிறைய சம்பாதிக்க வேணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆசை தானே தவிர கல்வியில் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. இந்த மனநிலை மாற வேண்டும். இரண்டாவது, அரச துறை அனைத்துமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வினைத்திறன் உள்ளதாக இல்லை. பிரைவேட் உள்ள இருக்கிற எல்லாமே வினைத்திறன் உள்ளதாக அவுட்புட் நிறைய கொடுக்கின்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அரசு துறை எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல கல்வி விதிவிலக்கல்ல. எல்லா பாடசாலைகளிலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. கல்வி மட்டம் ஆக அடிமட்டத்துக்கு போனதை நாங்கள் பார்க்க முடியுது. இதுக்கான காரணங்கள் வந்து அங்கு அமையப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய புரிதல், அங்கு கிடைக்கின்ற அதிபர்களுடைய அலட்சியம். அதே போன்று ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் வந்து பாடசாலை விழுந்தாலும் பரவாயில்ல, தனியார் வகுப்புகளை குழந்தைகளை படிப்பிச்சுக்கலாம் என்ற ஒரு மனோநிலையில மிகப்பெரிய ஒரு பாரிய அளவு பணச்செலவுல அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற புதிய சைக்குலர் பாடசாலைக்குள்ள பணம் பெற்று கிளாஸ் வைக்க முடியாது என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இதெல்லாம் உடைச்சிட்டு எதிர்காலத்துல மாணவர்களுடைய கல்வியை எங்கிருந்து தொடங்குற, எந்த அடைவு அடைகிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மட்டும் 20,000 கோடி ரூபாய் பிரைவேட் கிளாஸ்ல வந்து பெற்றோர் செலவழிச்சதாக ஒரு தரவு சொல்லுது. வருஷத்துக்கு அரசாங்கம் வந்து 516 பில்லியன் ரூபாய் செலவிடுது. இந்த செலவினத்தெல்லாம் தாண்டி பெற்றோரும் செலவழிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலை உருவானதுக்கான காரணம் வந்து எமக்கு கிடைத்திருக்கின்ற பாடசாலை நிர்வாகங்கள் தான். ஏன்னா இந்த நிலை மாற வேண்டும். கல்விசார் சமூகம், அதே போன்ற ஓல் பாய்ஸ், அதே மாதிரி பழைய மாணவ மாணவிகள், அதே போல பெற்றார்கள் அனைவரும் இது போன்ற விடயங்களுக்கு ஒன்றுபட்டு அந்த சரியான புரிதல் மாணவர்களிடத்தில் வந்து அதே சரியான புரிதல் ஆசிரியர் குழாமிடத்தில் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சவாலை எளிதில் முறியடிக்க முடியும் என்பதுதான் எனது பார்வை. எனவே இன்று பழைய மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்தது போல ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர் குழாம், அதிபர், அதே போன்று பெற்றார் ஆசிரியர் சங்கம், இப்படி எல்லா தரப்பினரும் ஒன்றுபட்டு ஒரே புள்ளியிலிருந்து செயலாற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக பழைய மதீனாவுடைய கீர்த்தியை உலகறிய செய்ய முடியும் என்பது எனது பார்வை. எனவே வாழ்க மதீனா பாடசாலை என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.